வணக்கம் அன்பான பிள்ளைகளே. இன்று எங்களுடைய டிபே கிட்ஸை தொடர்கின்ற அத்தனை பிள்ளைகளுக்கும் இப்போ தெரியும், இன்றைக்கும் நாங்கள் ஏதாவது ஒரு அழகான கைவினையை செய்ய போகிறோம். ஒரிகமி பாணியில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல இப்போது நீங்கள் சொல்லுங்கள் பாப்போம். இப்போ எங்களுடைய வீடியோகளை நீங்கள் பார்க்குறீங்க தானே, எவ்வளவு செய்திருக்கிறீங்க? எல்லாம் செய்ய முடியுமா? இப்போ செய்ய முடியாத பிள்ளைகள் இருந்தால் எங்களோட டிபே கிட்ஸ் யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் இன்னும் அழகழகான கைவினை பொருட்களை செய்யலாம். இன்னைக்கு நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இங்க பாருங்க, இவ்வளவு அழகான பூ தானே. இன்னைக்கு இந்த அழகான பூவை நாங்க செய்யலாம். எப்படி செய்யலாம்? ஒரே கடதாசியில இதை நாங்க செய்திருக்கிறோம். இல்ல இல்ல இல்ல, இது ஒரே கடதாசியில செய்ய முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மைதான், இது 5 கடதாசிகளை நாங்க செய்திருக்கிறோம். இது ஒவ்வொரு இதழ்களும் ஒவ்வொரு கடதாசியில செய்தது. இங்க பாருங்க, இந்த பாத்தீங்களா? இது மாதிரி 5 இதழ்களை நாங்க செய்து அதுக்கு பிறகுதான் இந்த மலரை நாங்க உருவாக்கி இருக்கிறோம். இப்ப நாங்க பார்க்கலாம் இதை எப்படி நாங்க இதில் செய்யறதுன்னு பார்ப்போம். முதல்ல உங்களுக்கு விருப்பம் வேண்டாம், நீங்க 2 பக்கமும் ஒரே நிறத்திலான கடதாசி எடுக்கலாம் அல்லது தனித்தனி நிறத்திலான கடதாசி எடுக்கலாம். முதல்ல நாங்க இது மாதிரி இந்த கடதாசியை முக்கோணமா மடித்து கொள்வோம். அதுக்கு பிறகு இதே கடதாசியை நாங்க, உங்களுக்கு தெரியும் தானே, இது மாதிரி நாங்க மடித்து கொள்வோம். இந்த இடத்துல கொஞ்சம் இந்த கார்னர்ல நாங்க அழுத்தி கொள்ளணும். இப்ப நேர கோடு இருக்குதானே, கீழ்பகுதியில இருந்து மேல் நோக்கி இப்படி நாங்க மடித்து கொள்ள வேணும். அதே போல எதிர்பக்கத்தையும் இப்படி நாங்க சரிசமமா மடித்து கொள்ள வேணும். சரியா? இப்படி அழகா அழுத்தி மடித்து கொள்ளுங்க. இப்ப நாங்க என்ன செய்யணும்டா, இந்த நேர்கோடு இருக்கு தானே, இந்த நேர்கோடு எடுத்து இந்த பக்கத்தால நாங்க மடிக்கணும். இங்கால அங்கால போகாம சரியா அழகா நாங்க நேர்த்தியா மடிக்கணும். அதே போல இந்த பக்கத்தையும் அப்படித்தான். இப்படி இப்படி அழுத்தி சரிசமமா நாங்க மடிக்க வேணும். இனி நாங்க இந்த பகுதி இருக்குத்தானே, இந்த பகுதியை கொஞ்சம், இந்த கோடு இருக்குத்தானே, இதை பின்னோக்கி இப்படி நாங்க சரியா அந்த கோடு இருக்கிற பக்கம் பார்த்து கொஞ்சம் மடிக்கணும். அது பிறகு நாங்க அதை மீண்டும் விரித்து, இப்ப நாங்க மடித்திருந்தோம் தானே, இந்த பகுதியை நாங்க கொஞ்சம் விரித்து, இப்ப நாங்க இந்த மூல பக்கம் இருக்குதானே, இத உள்பக்கமா நாங்க மடிக்கணும். இப்ப பாத்தீங்களா, உள்பக்கமா இப்படி மடித்து கொள்ள வேணும். இப்படி மடிக்கும் போது நாங்க இந்த இடத்த கொஞ்சம் அழுத்தி கொள்ளணும், அழகா மடிக்கணும். அதுக்கு பிறகு இந்த பகுதியை இப்படி உள்நோக்கி நாங்க மடிக்க வேணும். இப்ப முடிச்சு ஒரு பக்கம் நாங்க மடிச்சிட்டோம். இனி அடுத்த பக்கத்தையும் இதே மாதிரி நாங்க இதையும் பாருங்க, இப்படி திறந்து இப்படி எடுத்து இப்படி உள் பக்கமா இப்படி மடித்து இப்படி மடித்து கொள்ளணும். இப்ப பாத்தீங்க தானே, சரியா வார மாதிரி அதை வெளியில எல்லாம் போகாம சரியா மடிக்க வேணும். இதை இன்னொரு முறை உள் பக்கமா மடிக்கணும். அதுக்கு பிறகு இப்ப நாங்க கம் எடுத்து மேல இருந்து இந்த பகுதியில கொஞ்சம் கம பூசிட்டு, எல்லா இடத்துலயும் நாங்க கம பூசக்கூடாது. இந்த பகுதி, இந்த முக்கோண மாதிரி இருக்கு, இந்த முக்கோண பகுதிக்கு மட்டும் நாங்க கம பூசணும். கம பூசிட்டு இப்படி ஒட்டி கொள்ளணும். இப்ப கொஞ்சம் அழுத்தி ஒட்டி கொள்ளணும். இப்ப பாருங்க எவ்வளவு அழகான இதெல்லாம் ஒன்று வந்துட்டுதுன்னு பாத்தீங்களா? இவ்வளவு அழகா இருக்கு. அது மாதிரி இப்படி 5 கடதாசிகளை எடுத்து ரொம்ப விரைவா நீங்க செய்து கொள்ளலாம். இப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே செய்து வைத்ததை கொண்டு வந்திருக்கிறேன், ஏன்னா விரைவா செய்து காட்டுறதுக்காக. இப்ப இந்த 5 இதழ்களையும் நாங்க எப்படி சேர்க்கலான்னு பார்ப்போம். இப்ப பாத்தீங்களா, ஒரு இதழ இந்த சைட்ல இப்படி கம பூசிட்டு, 2 பக்கமும் கம பூசிட்டு, ஒவ்வொரு இதழ்களையா எடுத்து ஒவ்வொரு இதழ்களையும் எடுத்து இப்படி அழகா நாங்க ஒட்டணும். அதே போல இந்த இதழையும் எடுத்து நாங்க இப்படி ஒட்டணும். பாருங்க, அழுத்தி கொண்டீங்கண்டா சரி. கலராமா நீங்க நல்லா கம்ம போடுங்க. அதுக்கு பிறகு இந்த பக்கமும் கொஞ்சம் பூசி மற்ற
ஆமாம், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பூசுங்க, இல்லைண்டா இல்லாட்டி கலரை பார்க்க. இப்போ இப்படி இதழ்களை இப்படி நல்ல சரியாக அளவாக வர மாதிரி நேர்த்தியாக அமையணும். நாங்கள் எந்த கைவேலை செய்யும் போது இப்படி நேர்த்தியாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்களா, இதை இப்படியே கொஞ்சம் விரிக்கும் போது இன்னும் ஒரு இதழ் இருக்கு தானே, அதையும் எடுத்து நாங்கள் ஒட்டிக்கொள்ள வேணும். இங்கே பாருங்க, அது சரியாக ஒட்டுப்படாட்டி நீங்கள் இன்னும் ஒரு முறை கம போட்டு வடிவாக ஒட்டிக்கொள்ளுங்க. இப்போ பாருங்க, இதோ இப்போ 5 இதழ்களையும் நாங்கள் ஒட்டிட்டோம். அது மாதிரி ஏற்கனவே நாங்கள் ஒட்டி வைத்திருந்த அழகான பூவை தான் இதோ நான் உங்களுக்கு காட்டிக்கொண்டு இருக்கிறேன். இந்த இதழ்களோட இந்த மேல் பக்கத்தை நாங்கள் இப்படி கொஞ்சமாக மடக்கி கொள்ளலாம். காஞ்சதுக்கு பிறகு இப்படி கொஞ்சமாக நீங்கள் இதை மடக்கி காட்டலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டரில் நாங்கள் அகலமும் நீளமும் கொண்ட ஒரு கடதாசியை எடுத்து தான் இப்படி நாங்கள் அழகழகான பூக்களை செய்திருக்கிறோம். இவ்வளோ அழகான பெரிய பூக்களாக இருந்தால் 15 சென்டிமீட்டரில் செய்யலாம். இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு இப்போ செய்து காட்டினது சென்டிமீட்டர் குறைவான பூக்களை தான். இதே போல் நான் 3 மலர்களை எடுத்து இப்படியான ஒரு அழகான ஒரு மலர் கொத்தை நான் செய்திருக்கிறேன் பாருங்கள். அதே போல் நாங்கள் அப்படியே ஒரு பூ பந்தல் போல், நாங்கள் பூ கொத்து போல் கூட நாங்கள் செய்யலாம். இது மாதிரியே அப்படி இல்லாவிட்டாலும் நாங்கள் இப்படி ஒட்டி, அதாவது ஒரு காம்பையும் நாங்கள் செய்து ஒரு பூச்சாடியிலே நாங்கள் வைக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஒரிகம் பாணியில் இன்னும் இவ்வளோ அழகான ஒரு கைவேலையை செய்துட்டோம். இன்னும் நிறைய இருக்குது, இதெல்லாம் முடியாது. இன்னும் சின்ன சின்ன வித்தியாசங்களோடு இன்னும் அழகழகான கைவினைகளாக இருக்குது. ஆகவே இப்போ நாங்கள் அன்பான பெற்றோரோட நாங்கள் வேண்டிக் கொள்வது, அதாவது உங்களுடைய பிள்ளைகளை ஊக்குவியுங்க. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த கற்பனைகளை நீங்கள் விருத்தி செய்கிறதுக்கு நிறைய அவங்களுக்கு உதவிகளை செய்யணும். அது மட்டுமில்லை, இந்த கை விரல்களை வைத்துக்கொண்டு நாங்கள் எப்படியான ஒரு கைவினைகளை செய்கிறோம். அதாவது இந்த 5 விரல்களையும் ஒவ்வொரு விரல்களுக்கும் எங்களுடைய மூளைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. அப்போ மூளையினுடைய தொடர்பு ஒவ்வொரு விரல்களுக்கும் இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த விரல்களால் அழுத்தி செய்யும் போது அது மூளையினுடைய புத்துணர்வுக்கு வழிவகுக்கும். ஆகவே இது ஒரு மூளை பயிற்சி என்று கூட நாங்கள் சொல்லலாம். ஏனென்றால் இந்த கை விரல்களுடைய மேல் பகுதி அழுத்தப்படும் போது நாங்கள் எங்களுடைய மூளையும் புத்துணர்வு பெறும். ஆகவே இன்னும் நிறைய அழகழகான கைவினைகளை நாங்கள் செய்து காட்ட தயாராகவே இருக்கிறோம். எங்களோடு தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்க. டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலை பின்தொடருங்க. நம்மோடு இணைந்திருங்க. வணக்கம்.